So the interior of A union interior of B. Okay. So இது அதுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Okay. So interior of A union interior of B is a subset of interior of A union B. For example, so A என்ற செட் இப்படி எடுத்துக்கிறேன். So A equal to so open 0, 2. Okay. Okay, sir. So B 2, 3. So what is A union B? So A union B வந்து open interval 0, 3. Okay தானுங்களா? What is interior? What is interior of A union B? So open interval 0, 3. Okay. Now what is interior of A? So open interval 0, 2. What is interior of B? So open interval 2, 3. What is interior of A union interior of B? Okay, this is equal to open interval 0, 3 minus 2. Okay. So that means what? It is so interior of A union B வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்காது. So it is a subset of in this way. Okay, it is proper. Okay, the interior of A union B, interior of A union interior of B is a proper subset of interior of A union B. Okay தானுங்களா? Okay. So here the interior of A union B not fully contained in so interior of A union interior of B. But intersection வந்து ஈக்குவலா இருக்குங்க. Intersection வந்து ஈக்குவலா இருக்கு. Easily we can prove. ஓகே. ஸோ இதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் அதுல இருக்குதுன்னு சொல்லணும். அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் இதுல இருக்கிற ஈஸியா சொல்லணும். Two sets are equal means what? You can take any point in one set. It is a element in another set. Okay, in this way. So X belongs to interior of A intersection B means what? So there is a open ball such that the open ball is subset of intersection of A intersection B. So that means what? The open ball is in A and the open ball is in B. So that means what? The X belongs to interior of A and X belongs to the interior of B. That's all. So the X belongs to both. Similarly, we can do it. புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? இது எல்லாமே இதெல்லாம் சிஎஸ்ஐஆர்ல கேட்டிருக்காங்க. Which of the following some இந்த ரிசல்ட்ஸ் இன்டீரியர் பாயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் மெயின். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஸோ இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் அ ஓப்பன் செட். செகண்ட் ஒரு செட் ஓப்பன்னா இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஏ. அது என்ன வேற விதமா எப்படி சார் சொல்லுவோம்? இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஓகே சார், அதை விட இன்னும் இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் லார்ஜஸ்ட் ஓப்பன் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, and then we can A is a subset of B implies that interior of A is a subset of interior of B, and interior of A intersection B exactly equal to interior of A intersection interior of B, and interior of A union B is a superset of interior of A union interior. இது புரியுதுங்களா? Yes, sir. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So next, what is limit points? So இது மோர் அப்டிராக்ட். இது நீங்க ட்ரை பண்ணணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்.
what is limit point? ஸோ இன்டீரியர் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லுது, அதுல இருந்து லிமிட் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்னன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே, ஸோ வாட் இஸ் லிமிட் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன்? ஸோ let x, d be a metric space and A is a subset of X, comma X belongs to in capital X. Okay. So we say that X is a limit point of A. ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா டெஃபினிஷன்? சொல்லுங்க. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ யாருக்காவது ஞாபகம் இருக்குதுங்களா? இப்படி கோகுல் ஞாபகம் இருக்குதாப்பா? கரண்ட்ல படிச்சிருப்பீங்க எம்எஸ்சி. கோகுல் புவனேஸ்வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாம்மா? சார் கரெக்டா தெரியலைங்க சார். அது சொல்லுங்க வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுங்க சார் அது அந்த எந்த பாயிண்ட் இல்லாம இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா அந்த எக்ஸ் தான் லிமிட் பாயிண்டா இருந்ததுன்னா, அந்த ம், பாயிண்ட் இல்லாம வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா, ம். அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் இப்ப எக்ஸ்ங்கிற பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம் சார் அந்த ஏக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் அந்த எக்ஸ்ல இருந்து எடுக்கிறேன், அந்த பாயிண்ட் அந்த ஏவோட லிமிட் பாயிண்ட்னா if for every r greater than 0, every r greater than 0னா என்ன அர்த்தம்? for every open ballனா இருக்கும். ஓகே, for every r greater than 0 such that so we have a open ball b of x comma r, so intersection with a, okay, minus x. அந்த பாயிண்ட் ஒருவேளை எக்ஸ்ல ஏவுல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படி இருந்ததுன்னா ஓகே, அந்த அந்த பாயிண்ட் ஏல இருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்படி ரிமூவ் பண்ண பிறகு இதனோட இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கணும்? நான் எம்டியா இருக்கும். ஓகே, நான் எம்டியா இருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லிமிட் பாயிண்ட்ன்ற கான்செப்ட். ஓகே, இதன் பின்னாடி வந்து லிமிட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? ஒரு சீக்வன்ஸ்ல வந்து லிமிட் பத்தி நம்ம பேசுறோம். ஒரு சீக்வன்ஸோட லிமிட், அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து லிமிட் பாயிண்டா எப்ப சார் மாறும்? இஸ் தேர் எனி ரிலேஷன் பிட்வீன் லிமிட் அண்ட் லிமிட் பாயிண்ட்? ஸோ வி வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஸோ திஸ் லிமிட் பாயிண்ட் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது பாருங்க, அந்த டெஃபினேஷனும் இதுக்கும் உங்களுக்கு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. இன்டீரியர் சாரி இன்டீரியர் பாயிண்ட்னா என்னது? ஒரு பாயிண்ட் இன்டீரியர் ஏவோட இன்டீரியர்னா so there exists a neighborhood, at least one neighborhood, that means there exists r greater than 0 such that the open ball is totally inside in a. ஓகே, இப்போ இங்க வந்து நம்ம டெஃபினேஷன் என்ன சொல்றோம்? ஸோ ஒரு பாயிண்ட் ஏவோட லிமிட் பாயிண்ட்னு சொன்னோம்னா அந்த பாயிண்ட்டை சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் தட் மீன்ஸ் எனி ஓப்பன் பால், தட் மீன்ஸ் ஃபார் எவ்ரி ரேடியஸ் வந்து how much it is smaller or how much it is bigger, no problem. So there is a open ball, so that open ball intersection with the a other than that point x,
the intersection should be non-empty. Actually இந்த non-emptyன்றது வந்து பாத்தீங்கன்னா not just there are infinitely many points. இதனோட இன்டர்செக்ஷன்ல வந்து எவ்வளவு இருக்கும்னா infinitely many points இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து லிமிட் பாயிண்ட். So I will explain based on the example. Okay, so here okay, so இது ஏதோ க்ளோஷர் பாயிண்ட்டுக்கும் டெஃபினிஷன் இதை தான் சொல்லுவாங்க. அக்குமுலேஷன் பாயிண்ட்னு இது சொல்லுவோம். அக்குமுலேஷன் பாயிண்ட், அக்குமுலேட்டட். ஓகே, ஸோ அக்குமுலேட்டட். ஓகே, இந்த லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் ஒரு சில புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஆஃப் எக்ஸ் கமார் இன்டர்செக்ஷன் வித் ஏ, அந்த எக்ஸ் ரிமூவ் பண்ணாம ஜஸ்ட் நான் எம்டின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் இதுதான் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆர் லிமிட் பாயிண்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதனோட இன்டர்செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஆஃப் எக்ஸ் கமார் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் எக்ஸ் கண்டைன்ஸ் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ். இதனோட இன்டர்செக்ஷன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதான் வெரி சிம்பிள். இது வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல வந்து எப்படி சார் சொல்றீங்கன்னா, ஏதாவது ஒரு சினிமா ஆக்டர், ஓகே, ரொம்ப ஃபேமஸானவங்க, ஓகே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய ஆடியன்ஸ்னு சொல்றதை விட அவங்கள பார்க்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, நிறைய பீப்புள்ஸ். ஸோ அப்போ அங்க அப்போ அவர் வந்து அதனுடைய அவரை சுத்தின நெய்பர்ஹுட் வரைஞ்சுன்னா there are infinitely many points intersection with that அந்த நெய்பர்ஹுட் உள்ள. ஓகே, சம் ரேடியஸ். ஸோ நீங்க how much it is smaller neighborhood வரைஞ்சாலும் ஸோ அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும். தட் இஸ் அக்குமுலேட்டட். ஸோ அவ்வளவு பேர் வந்து அவரை சுத்தி இருக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கும். அப்படிதான் பாக்குறேன். அப்ப அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் சுத்தின நெய்பர்ஹுட் வரைஞ்சாரன், அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு பாயிண்ட்ஸ் நெருக்கமா இருக்குது. ஓகே, ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 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 எக்ஸ்ன்ற பாயிண்ட் அந்த அளவு கிட்டக கிட்டக இருக்குது. ஏன்ற செட்டுக்கு கிட்டக இருக்குது, ரொம்ப ரொம்ப கிட்டக இருக்குது. ஸோ லைக் மேக்னெட், நம்ம மேக்னெட் வந்து ஒரு இரும்பு பக்கத்துல கொண்டு போகும்போது எந்த பாயிண்ட்ல வந்து அதை இது பண்ணுன்றது நமக்கு வாயால சொல்ல முடியாது. பட் ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான். அந்த 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 லிமிட்டிங் பாயிண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சம் சர்டன் ஸ்டேஜ்ல வந்து அது கவர் பண்ணும். நீங்க ஒரு மேக்னெட்டை வந்து கீழே வச்சுட்டு பக்கத்துல இரும்பு துருவல் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே லைட்டா கொஞ்சம் நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு துருவல் எல்லாமே அந்த காந்த பக்கத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் அந்த ஃபீல்டு. அதை சுத்தின நெய்பர்ஹுட் வந்தீங்கன்னா அந்த நெய்பர்ஹுட் இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியா இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அந்த அளவுக்கு அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதனுடைய அந்த how much it is smaller neighborhood வரைஞ்சாலும் அதனோட இன்டர்செக்ஷன்ல there are infinitely many points ஷேர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், புரியுதுங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் எக்ஸ் வந்து ஆர் வித் யூஷுவல் எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து ஆர் வித் யூஷுவல். ஓகே, ஓகே சார். ஸோ இங்க என்னுடைய செட்டு வந்து ஸோ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் ஏ? ஸோ ஏ வந்து யாருன்னா 1 by n is that n belongs to natural number. ஓகே, இது ஆக்சுவலி யார் இது? ஸோ 1 by 2 1 by 3 1 by 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுல ஓகே, இப்போ இதுல வந்து 1 வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏவா? 1 வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. 1 by 2 1 by 3 1 by 4 ஓகே, அதுக்குள்ளே இருக்கலாம். ஓகே, இங்க 1 வந்து லிமிட் பாயிண்ட்னா நான் அதை சுத்தின நெய்பர்ஹுட் வரைஞ்சேன்னா அது அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ண பிறகு அதனுடைய நெய்பர்ஹுட் வந்து நான் எம்டியா இருக்கும். அதானுங்களே? ஓகே, ஸோ இங்க என்னுடைய நெய்பர்ஹுட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 1 வந்து நான் செக் பண்றேன். ஓகே, 1 வந்து ஏல இருக்கு. ஓகே, 1 வந்து லிமிட் பாயிண்ட் என்னன்னு செக் பண்றேன்.
அப்போ அதனுடைய நெய்பர்ஹுட் நான் இப்படி வரைகிறேன். 1,1/2 எடுக்கிறேன். ஓகே, 1,1/2ல ஒன்லி அந்த பாயிண்ட். ஓகே, இன்டர்செக்ஷன் வித் a minus 1 only empty. Okay, so in a real line இதான் என்னுடைய ஆறு. புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது 0, இது 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1/2, ஸோ 1/3 இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் 1 வந்து நான் நெய்பர்ஹுட்டை சாரி லிமிட் பாயிண்ட் என்னன்னு நான் செக் பண்றேன். ஏவோட ஒன்னு வந்து ஏவோட லிமிட் பாயிண்டா. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை சுத்தி நான் நெய்பர்ஹுட் வரைகிறேன். ஓகே, இந்த செட் ஏவோட இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த 1 ரிமூவ் பண்றேன், எனக்கு எம்டி செட். ஸோ 1 இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட். சிமிலர்லி 1/2, 1/3, 1/4 எதுவுமே லிமிட் பாயிண்ட் இல்லை. பட் இந்த இந்த செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 இஸ் த லிமிட் பாயிண்ட். ஸோ 0 இஸ் தி லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. 0 அந்த செட்ல இல்லை. ஓகே, லிமிட் பாயிண்ட் எப்படி சார் சொல்றீங்க? லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 0 பக்கத்துல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சீக்வன்ஸோட பாயிண்ட்ஸ்? இது கிட்டக்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது கிட்டக்க. ஓகே, அவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்க இருக்குது. யூ கேன் டேக் எனி நெய்பர்ஹுட். அதை சுத்தி நான் எந்த ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் தெர் ஆர் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கும். இன்டர்செக்ஷன் வித் ஏ 0, ஓகே, ஆல்ரெடி அதுல இல்ல. இன்டர்செக்ஷன் வித் ஏ வந்து நான் எம்டி. தெர் ஆர் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 0 நெய்பர்ஹுட்டுக்குள்ள ஸோ இங்க the b of 0, r for any r intersection with a minus 0. Okay, so this is not empty. So not just empty னு சொல்றதை விட there are infinitely many points இதனுடைய நெய்பர்ஹுட்ல இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? come on. So in this case 0 is the only limit point. There is no other limit point. So here Google. சார் புரியுதுங்களா? கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? நீங்க வெளியில இருக்கிறீங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க. புரியுதுங்களா? புரியல? சொல்லுங்க. புரியுது புரியலன்னு சொல்றதுக்கு என்னப்பா கஷ்டம்? புரியுதுன்னா புரியுது, புரியலன்னா புரியல. அட்டன் பண்றீங்களா? கிளாஸ் அட்டன் பண்றீங்களா ஒழுங்கா? போன கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்களா? போன கிளாஸ் வந்தீங்களா? போன கிளாஸ் வரலைங்க சார். நீங்க என்ன ஒரு கிளாஸ் வரீங்க, இன்னொரு கிளாஸ் இதுன்னா எப்படிப்பா? கரெக்டா வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். நான் இங்க ஸ்பெண்ட் பண்றேன் நானு. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் சும்மா வந்துட்டு போனோம்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக கிளாஸ் அட்டன் பண்றோமோ அது வந்து வேஸ்ட் ஆயிடும். சும்மா பாத்துக்குங்க. ஓகே ஓகே, மியூட் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் நான் அதான் சொல்ல வரேன். ஸோ ப்ளீஸ், நமக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் புரியாம இருக்கும். பட் இப்போ நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் ஓரளவு புரிஞ்சுதுன்னா அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. அதை வந்து திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. அந்த டெஃபினிஷன் ரீகால் பண்ணி பாருங்க. அது ரிலேட்டடா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அதை திரும்ப 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 நீங்க பார்க்கும்போது தான் அதனுடைய விசுவலைசேஷன் வந்து மைண்ட்ல வரணும். ஒரு ரியல் லைன்ல ஒரு பாயிண்ட், இப்போ 0ன்ற பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னு சொல்றோம்னா அதனுடைய விசுவலைசேஷன் நம்ம மைண்ட்ல வரணும். மேபி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். Now, so in this way, so இப்போ இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா a என்ற செட், இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 is the only limit point. There is no other limit point. நீங்க வேற எதை எடுத்தாலும் அதை விட ஸ்மாலர் ரேடியஸ் நான் என்னால எடுக்க முடியும். ஐ கேன் ஐடென்டிஃபை த நெய்பர்ஹுட். த நெய்பர்ஹுட் intersection with a is
எம்டி. ஓகே, எம்டி செட்டை என்னால கொடுக்க முடியும். ஓகே சார் சொல்லுங்க. சார் நம்ம ஜீரோவும் அந்த ஏ செட்ல இருந்து மைனஸ் பண்ணி தானே எடுக்கிறோம் சார். அப்போ ஜீரோ மட்டும் எப்படி அதுல இருக்கும் சார்? இல்ல, 7 0 இல்லைங்களே. ஜீரோ இஸ் லிமிட் பாயிண்ட் சொல்றோம் சார். ஆமா, 0 வந்து ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் அந்த செட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம மத்த பாயிண்ட் அப்படி சொல்லக்கூடாதாங்க சார்? மத்த பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னா மத்த பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் இப்போ 1 வந்து அது செட்ல இருக்குது, ஆல்ரெடி அந்த செட்ல இருக்குது. ஓகே, 1/2 இருக்குது, 1/3 எல்லாம் இருக்கு. ஓகே, பட் இட்ஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அது அது அந்த அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எவ்ரி நெய்பர்ஹுட். இப்போ இங்க ரேடியஸ் 1/2ல ஒரு ரேடியஸ்ல 1 சுத்தி நீங்க 1/2 ரேடியஸ்ல ஒரு நெய்பர்ஹுட் ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சீங்கன்னா அதனுடைய நெய்பர்ஹுட்ல யார் மட்டும் தான் இருப்பா? 1 மட்டும் தான் இருக்கும். இன்டர்செக்ஷன் வித் ஏ, அதுல இருந்து 1 நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் எம்டி செட். So this is the limit point definition. Now what is note? So x is not a limit point of A. That means what? So x is not a limit point of A. Means what? So if there exists r greater than 0 such that, okay, such that so the b of x comma r intersection with a minus x. எதுக்கு சார் இது பண்றீங்கன்னா அந்த எக்ஸ் ஏல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட் தவிர மேல that means what? There is a neighborhood, there is a open ball b of x comma r such that the intersection is empty. புரியுதுங்களா? So இங்க வந்து பாத்தீங்கன்னா for every open ball, for every r greater than 0, this is the meaning. Okay, for example, so இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே, ஸோ ஏ எக்ஸ் வந்து 6 வித் யூஷுவல் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு க்ளோஸ்டு 0, ஓப்பன் 1. ஸோ இதுல வந்து 0 வந்து லிமிட் பாயிண்டா சார்? ஸோ இன் ஏ ரியல் லைன் ஆர் 0 1. ஓகே, ஸோ இன் திஸ் வே. ஸோ இப்போ 0 வந்து லிமிட் பாயிண்டா என்னன்னு செக் பண்றேன். ஓகே, ஸோ we can identify the neighborhood. Okay, that neighborhood intersection with A is non-empty. So there are infinitely many points. இதனோட intersectionல infinitely many points இருக்குது. So in this case 0 is the limit point. We can take any point inside 1/2. 1/2 வந்து limit point சார்னா, yeah, 1/2 is also a limit point. What can you say about 1? 1 வந்து limit point சார்? 1 வந்து அந்த செட்ல இல்ல, பட் 1 வந்து limit point சார்னா, yes, 1 is also limit point. So in this case, what are the interior points? So what is limit points of A? So here, so 0, 1 are limit points. N points ரெண்டுமே limit points தான். And any x belongs to open interval 0, 1 is also
a limit point. Limit point of A. So here the limit point of A equal to what? So therefore the limit point of A equal to closed 0, 1. Okay, இது புரியுதுங்களா? So now in this way we can identify the limit points. So we can collect all possible limit points. ஒரு செட்டோட லிமிட் பாயிண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றோம். That is limit point of A or closure point of A னு கூட சொல்லுவாங்க இது. Closure point of A. Okay. Okay. Now what is so limit point of A? Some notation நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். Notation. So A னு ஒரு செட் இருக்குதுன்னா what is limit point of A? Limit point of A equal to so A closure னு கூட எடுத்துக்கோங்க. Limit point of A. So D of A னு எடுத்துக்கோங்க. So D of A. D of A or closure of A. So இது closure point னு கூட சொல்லிக்கலாம். or closure A closure னு கூட எடுத்துக்கலாம். A closure. So closure of A. Okay. So some examples. So R with usual. So R with usual. Okay. What is so the A closure? A equal to what is or இது வந்து closure or D. Okay, no problem. What is Q closure? Q rational numbers. What is Q closure? Q closure என்றது வந்து இங்க யாரு? R. What is Q complement closure? Q complement closure. This is also R. Z இருக்கு. What is Z closure? Z. Integers. So actually இங்க வந்து க்ளோஷருக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஸ்மால் டிஃபரன்ஸ் வந்து இசட் வச்சுக்கிட்டு சொல்லிடலாம். லைட்டா ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன சார்? பட் ஆனா இங்க நம்ம மேபி எல்லாம் க்ளோஷர் ஸோ க்ளோஷர் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து எப்படி சொல்ல வராங்கன்னா, அந்த பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லையா, அதுல இருந்து அது ரிமூவ் பண்ணாம இருந்தா எம்டியா இருக்கிற மாதிரி. ஓகே, அந்த பாயிண்ட் மட்டும் கூட அதுல இருக்கலாம். ஓகே, அதான் க்ளோஷர். பட் லிமிட் பாயிண்ட்ன்றது வந்து அதை விட ஸ்ட்ராங்கானது. அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ண பிறகும் இது வந்து நான் எம்டியா இருக்கு. ஸோ இங்க வந்து நான்
ஜீரோ ரிமூவ் பண்ண அந்த அந்த பாயிண்ட் அந்த செட்ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே. ஸோ ஏ மைனஸ் ஜீரோ நீங்க போறோம் இல்லையா, அது ஏ மைனஸ் ஜீரோ போடாம வெறுமனே ஏ ஈக்குவல் டு நான் எம்டி. ஓகே. ஸோ அந்த கேஸ்ல வந்து இசட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இசட் வந்து பின்னாடி இட் இஸ் அ க்ளோஸ்டு செட். ஓகே. பட் இந்த டெஃபினேஷன் வந்து இது ஃபாலோ பண்ணாது. எந்த டெஃபினேஷன்? லிமிட் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் வந்து இது ஃபாலோ பண்ணாது. ஏன்னா லிமிட் பாயிண்ட்டுக்குள்ள வந்து நாட் ஜஸ்ட் எம்டி, நான் எம்டி, தெர் ஆர் இன்ஃபைன்ட்லி மெனி பாயிண்ட்ஸ். பட் இந்த இசட்டோட நெய்பர்ஹுட்டுக்குள்ள நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதனோட நெய்பர்ஹுட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே. இது ரெண்டுக்கும் வேரியேஷன் இதுல நீங்க ஈஸியா பார்க்கலாம். பட் ஆல்மோஸ்ட் லிமிட் பாயிண்ட்ஸும் க்ளோஷர் ஓகே ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே. எல்லா நோட்டேஷன் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. எல்லாம் நான் நோட்டேஷன் அது வேற மாதிரி க்ளோஷர்ன்ற கான்செப்ட் இதில் பேசாம இதை வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஏ டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஏ டேஷ். ஓகே. ஏ டேஷ் புரியணுன்றதுக்காக லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ இங்க வந்து வாட் இஸ் ஏ டேஷ் at limit point of A. Okay. Now what is limit point of A? Limit point of Q. Closure definition program. Limit point of Q equal to R. Okay. So the limit point of Q complement equal to full R. Okay. What is the limit point of Z is equal to empty set. Okay. Similarly, the limit point of natural number. This is also a empty set. Okay. So இந்த க்ளோஷர் டெஃபினேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, வாட் இஸ் க்ளோஷர்? க்ளோஷர் ஆஃப் ஏ. க்ளோஷர் ஆஃப் ஏன்னா க்ளோஷர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ. தட் இஸ் the set of all closure points of A. What is closure points of A? Closure point of A. முதல்ல அதை நான் சொல்றேன். ரெண்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். க்ளோஷர் பாயிண்ட் ஆஃப் ஏ. So X belongs to capital X is a closure point of. So every limit point is a closure point. But a closure point வந்து லிமிட் பாயிண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So X belongs to capital X is a closure point of A. So if for every R greater than 0 such that so B of X comma R intersection with A equal to non-empty. இந்த மாதிரி. ஓகே. So for every. So இங்க வந்து பாத்தீங்கன்னா what is the note? புரியுதுங்களா? Note limit point of A is a limit point of A is a closure point of A. But the closure point need not be a limit point. But the closure point need not be a limit point.
ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இதை பத்தி ரொம்ப நீங்க மெயினா நம்ம இதுல வந்து பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட். ஸோ லிமிட் பாயிண்ட் வந்து க்ளோஷர் பாயிண்டா இருக்கும். ஸோ லிமிட் பாயிண்ட்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த பாயிண்ட்டை அந்த செட்ல இருந்து ரிமூவ் பண்ண பிறகும் அதோட இன்டர்செக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? நான் எம்டியா இருக்கும். பட் க்ளோஷர் பாயிண்ட்ன்றது வந்து அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்ல இருந்து இருந்தா ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி. ஸோ அதான் அதுக்கு மீனிங். ஸோ இங்க வந்து வாட் இஸ் க்ளோஷர் ஆஃப் ஏ டு த க்ளோஷர் of A equal to A closure. This is what closure points are, the set of all closure points of A. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இசட் எடுத்துக்கங்க. ஸோ ஆறு வந்து யூஷுவல் மெட்ரிக். ஆறு வந்து என்னுடைய கேபிட்டல் எக்ஸ். ஸோ ஏ வந்து எனக்கு இசட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல இசட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஸோ இது எனக்கு 6. ஸோ இதுல எனக்கு 0, 1, 2, 3, 4, -1, -2, -3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்க 0, 1 ஓகே. இப்போ 0 வந்து க்ளோஷர் பாயிண்ட் தான் இங்க கணக்கு நமக்கு. ஓகே, ஏன்னா அதை சுத்தி நான் நெய்பர்ஹுட் வரைகிறேன். ஸோ இன்டர்செக்ஷன் வித் தட் செட் ஏ வந்து நான் எம்டி தானே. பட் இட்ஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட். அதே போல இது இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே க்ளோஷர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் க்ளோஷர் ஆஃப் ஏ. ஸோ இங்க வந்து வாட் இஸ் ஏ க்ளோஷர். What is Z closure? Z closure equal to what? Z, full Z. Okay, but limit point of Z வந்து யாரு? Empty set. சொல்றது புரியுதுங்களா? அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்டர்செக்ஷன் வித் தட் செட் வந்து நான் எம்டினா அட்லீஸ்ட் 1. பட் இங்க வந்து லிமிட் பாயிண்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஒருத்தவங்க இல்ல. தேர் ஆர் அந்த நான் எம்டி வந்து எதை சொல்ல வருதுன்னா அந்த அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வருது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ லிமிட் பாயிண்டா இருந்தா க்ளோஷர் பாயிண்ட்ஸா இருக்கும். பட் க்ளோஷர் பாயிண்ட்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் இல்லை. லிமிட் பாயிண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.